ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சட்டப்பேரவையில் தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை ஓய்வூதியம் சம்மந்தமாக வெளியிட்டாங்க. இந்த அறிவிப்புப்படி இந்த துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் மற்றும் பணி நிறைவு தொகை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த துறையில் உள்ள பணியாளர்களுக்கு இந்த ஓய்வூதியம் மற்றும் பணி நிறைவு தொகை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர்ற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் இந்த மாதிரியான லேட்டஸ்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். தமிழக அரசு ஓய்வூதியம் சம்மந்தமான இந்த அப்டேட்டை யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா, தூய்மை பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடியில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அதில் சமையல் வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த ஓய்வூதியம் மற்றும் பணி நிறைவு தொகை சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஏற்கனவே ஓய்வூதியம் மற்றும் பணி நிறைவு தொகை எவ்வளவு கொடுக்கப்பட்டது, இப்போது எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துடலாம். அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய அந்த சத்துணவு அமைப்பாளர், இவங்களுக்கு ஏற்கனவே 2000 அப்படிங்கிற மாதிரி இந்த ஓய்வூதியம் வழங்கப்பட்டுக்கிட்டு வந்துச்சு. இப்போ அந்த ஓய்வூதிய தொகை அப்படிங்கிறது 1400 ரூபா உயர்த்தப்பட்டு அவங்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் அப்படிங்கிறது 3400 ரூபாயாக கிடைக்கும். அதே போல் சிறு அங்கன்வாடியில் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்களுக்கும் ஓய்வூதியம் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே அவங்களுக்கு 2000 ரூபா ஓய்வூதியம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. இப்போது 1200 ரூபா இன்க்ரீஸ் பண்ணி 3200 ரூபாயா அவங்களோட மாதாந்திர ஓய்வூதியம் அப்படிங்கிறது உயர்த்தப்பட்டிருக்கு. அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய உதவியாளர்கள் மற்றும் அங்கே சத்துணவு வேலை பார்க்குறவங்களுக்கான இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது 3000 இன்க்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. அங்கன்வாடி பணியாளர்களுக்கான இந்த ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பணி நிறைவு தொகை சம்பந்தமாகவும் ஒரு அப்டேட் ஆனது கிடைச்சிருக்கு. அங்கன்வாடி பணி ஊழியர்கள் இதுக்கு முன்னாடி ஓய்வு வரும்போது அவங்களுக்கான பணி நிறைவு தொகை அப்படிங்கிறது 1 லட்சம் கொடுக்கப்பட்டது. இப்போது அதை 1 லட்சம் இன்க்ரீஸ் பண்ணி 2 லட்சமாக வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அங்கன்வாடியில் இருக்கக்கூடிய அந்த உதவியாளர்களுக்கான பணி நிறைவு தொகை 50,000லேருந்து 1 லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த துறையில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் இறக்க நேரிட்டால் அவங்களுக்கான குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறதும் வழங்கப்படுது. பணியாளர்களுக்கான அந்த குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறது 1200 ரூபாயும், உதவியாளர்களுக்கான அந்த குடும்ப ஓய்வூதியம் அப்படிங்கிறது 1000 ரூபாயும் அப்படிங்கிற மாதிரி நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இதில் ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் தூய்மை பணியாளர்கள் ஓய்வூதியம் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் தான். தூய்மை பணியாளர்களுக்கான மாத ஓய்வூதியம் இப்போ வரைக்கும் 2000 ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டுக்கிட்டு வருது. அவங்களுக்கான இந்த மந்த்லி பென்ஷன் அப்படிங்கிறது 1000 ரூபா உயர்த்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அவங்களுக்கு இனிமேல் மாத ஓய்வூதியம் அப்படிங்கிறது 3000 ரூபா கிடைக்கும். அதே போல் தூய்மை பணியாளர்களுக்கான இந்த பணி நிறைவு தொகை அப்படிங்கிறது ஏற்கனவே 50,000 அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டது. இனிமேல் அந்த பணி நிறைவு தொகை அப்படிங்கிறது 50,000 ரூபாய் உயர்த்தப்பட்டு இனிமேல் 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தூய்மை பணியாளர்கள் பணியின் போது இறக்க நேரிட்டால் அவங்களுக்கான நிதியுதவி மற்றும் காப்பீடு 10 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இது தூய்மை பணியாளராக இருக்கக்கூடிய அவங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் அங்கன்வாடி ஊழியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். தமிழக அரசுகிட்டேருந்து வந்திருக்கிற இந்த அப்டேட் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிட்டு, இந்த மாதிரியான லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.